ஈஸ்வரி பார்த்துட்டிங்கன்னா கோபியும் பாக்கியாவும் ஒன்று சேர்த்து வைக்கணும், திருப்பி பழைய மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி கோபிக்கிட்ட சொல்ல, கோபி ஏந்துட்டு அதெல்லாம் நடக்கிற விஷயமா, கோபி ஏற்கனவே நான் இங்கே தங்குறதே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா, இதில் நீ நடனா எங்கள் 2 பேரும் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல, டேய் அதெல்லாம் நான் பார்த்துருண்டா, பாக்கியாவை பேசி கன்வின்ஸ் பண்ண வேண்டியது என் பொறுப்பு, நீ உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்ல, பாக்கியா சமைச்சானே எனக்கும் சம்மதமா அப்படின்ற மாதிரி கோபி ஒத்துக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயமா பசங்க 2 பேர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பேர பசங்க 2 பேரும் கோயிலுக்கு வர சொல்லி ஈஸ்வரியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட எழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அந்த ஆள் கூட அம்மாவை சேர்த்து வச்சு பேசாத பாட்டின்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். அந்த ஆள் கூட கல்யாணம் பண்ணுற பேச்சே வேணாம். அம்மாவுக்கு வேறு எதனா மாப்பிள்ளை பார்க்கணுன்னா சொல்லி நானே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் திருப்பவும் அம்மா கூட அந்த ஆள் கூட சேர்ந்து வாழ மாட்டாங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்லியும் சொன்னாலுமே ஏன்டா அம்மாவை ஏமாற்றி டைவர்ஸ் பண்ணவர் அவர். அம்மாவை இருக்கிறம்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆளை வச்சுருந்து லவ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிறம்போது திருப்பி அப்பா சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறேன். அது கொஞ்சமான நியாயமாக இருக்கடா. அம்மா சைட்லேருந்து கொஞ்சமான யோசி. உங்கள் அப்பா மேலே இருக்கிற பாசம் ஓகே தான், அதுக்காக அம்மாவை விட்டுற முடியாதுல்ல. அம்மா தனியாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாங்க, நீயும் கூட இருந்து பார்த்தல. அப்படி இருக்கும்போது திருப்பியும் அவர் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறீங்களே எப்படி இது அப்படின்னு சொல்ல, இவன் சொல்கிறதும் கரெக்டு தானே பாட்டி, எப்படி நம்ம அவங்க கூட சேர்த்து வைக்கிறது, அம்மா இது ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, டேய் அதெல்லாம் நான் பார்த்துறேன்டா. உங்கள் அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா திருப்பி பழைய மாதிரி ஒன்றா சேர்ந்து எனக்கு சந்தோஷம் தானே. கடைசி காலத்தில் என்னை பார்த்துறதுக்கு யார் இருப்பாங்க. பாக்கியாவும் பார்த்துருக்கீங்கன்னா ரெஸ்டாரண்ட் போயிட்டே இருக்கேன். கோபியும் வேறு வீட்டுக்கு போயிட்டானா அப்புறம் நான் தனிமரமாக தானே இருக்கணும். கடைசி காலத்தில் எனக்கு யாரா கஞ்சி அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பார்த்திங்கன்னா 2 பேருமே யோசிக்கிறாங்க. டேய் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ தானே கரெக்டாக இருக்கும். இத்தனை நாள் சேர்ந்து வாழ்ந்தாங்க, இது இடையில ஏதோ கொஞ்ச நாள் தான் ஏதோ மன கஷ்டத்தில் 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. திருப்பி பழைய மாதிரி சேர்ந்து வாழ்வாங்கடா, நீங்கள் மட்டும் மனசு வச்சிங்கன்னா போதும், உங்கள் அப்பா அம்மாவும் சேர்த்து வச்சிடல அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி பார்த்திங்கன்னா அழுந்து ட்ராமா போடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது அடுத்த வீடியோ சொல்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பக்கம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூட பில் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.